Hey Tribe Awesome, welcome to the Career Success Show. நான் லாவண்யா ஜெயக்குமார் lavanyajaykumar.com இருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான லெசன் நம்ம பார்க்க போறோம். உங்களோட அடுத்த ஜாப் சர்ச்க்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனை ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு கேட்டுட்டு இதுல நான் கொடுக்க போற எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் அடுத்து உங்களோட ஜாப் சர்ச்சை நோக்கி நீங்க நகரணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா இங்க கூறிக்க ஆசைப்படுறேன். நீங்க ஃப்ரெஷரோ இல்ல சீனியரோ இந்த ஜாப் சர்ச் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைசஸ் எல்லாமும் என் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு ஜாப் சர்ச் அப்படின்றத நீங்கள் அணுகிறது இப்படி தான் அணுகணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ரெஃப்ளெக்ஷன். வாட் யூ வாண்ட் ஃப்ரம் திஸ் ஜாப்? இந்த ஜாப்ல எனக்கு என்ன வேணும்? இங்கே என்னோட பர்பஸ் என்ன? இதுதான் இங்கே நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இங்கே கோட்டை விட்டுட்டு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு அபியூசிவான ரிலேஷன்ஷிப் இருக்கு, எனக்கு இந்த பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, நான் இன்னும் பெட்டரான ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவை அப்படின்னு தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் இல்லை 1 வருஷம் கழிச்சு அதே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க போனாங்களோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இன்னொரு ஆளை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுதான் அவங்க லைஃப் சைக்கிளாவே இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நாம இந்த முட்டாள்தனமான முடிவெடுப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அப்படின்ற அந்த அனாலிசிஸை நம்ம பண்ணாம அடுத்தது நோக்கி ஓடுறதால தான். ஓகே, நீங்க இப்போ ஃப்ரெஷரா இருக்கீங்களோ இல்ல சீனியரா இருக்கீங்களோ, நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த ஜாப்ல எனக்கு என்ன வேணும்? நான் இப்போ ஒரு ஜாப் சர்ச் பண்றேன் அப்படின்னா எதுக்காக செய்யறேன்? ஆப்வியஸ்லி ஒரு ஜாப் வேணும் எனக்கு அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, ஆனா அது எதுக்காக? நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் டைட்டிலுக்காக மாற்றலாம். நான் ஒரு விபி ஆகணும், இப்போ ரொம்ப நாளாக நான் ஜிஎம்னே இருக்கேன் என்னோட ரெசூமேல. அது என்னோட கரியருக்கு கொஞ்சம் பேக்லாக் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை தடுத்து நிறுத்துது அடுத்த லெவல் போக விடாமல். ஸோ நான் என்னோட டெசிக்னேஷனுக்காக ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் மாதிரியான நிகழ்ச்சி நடக்க போகுது, அதனால உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக டெசிக்னேஷன் ஓரியன்ட்டு, அதாவது ஜாப் டைட்டிலை நோக்கி உங்களோட ஜாப் சர்ச் வச்சுருப்பீங்க. இதே சில பேர் மணியை நோக்கி அவங்களோட ஜாப் சர்ச் வச்சுருப்பாங்க. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இங்கே கொடுக்குற சம்பளம் பத்தலை, இல்லை இங்கே ப்ராமிஸ் பண்ண சேலரி எனக்கு கொடுக்கல, இங்கே கமிஷன் பேஸ்டாக எனக்கு இல்லை, இன்சென்டிவ்ஸ் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சரியாக நடக்கிறது இல்லை, இந்த மாதிரியான காரணங்களால் நிறைய பேர் மாறுவாங்க. சில பேர் இந்த ஒர்க்கே எனக்கு செட் ஆகலை, நான் ஏதோ நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே இது க்ரியேட்டிவாக எனக்கு சேலஞ்ச் பண்ணல. ஸோ அவங்க சொன்னது ஒன்று, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்று. ஸோ இன்டர்வியூவில் பேசினபடி எதுவுமே நடக்கல. இதுக்காகவும் நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. இன்னொன்று கம்பெனி கல்ச்சர். இங்கே ஒரு நெகட்டிவான என்விரான்மெண்ட்டாக இருக்குது, இல்லை பாஸ்க்கும் எனக்கும் நிறைய ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவரோட பிரின்சிபல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, என்னோட வேறு மாதிரி இருக்குது, இங்கே செட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் எதுக்காக இந்த ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதே தப்பை அடுத்த ஜாப் சர்ச்லையும் பண்ண விடாமல் தடுக்க முடியும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த ஜாப் சர்ச்சோட நோக்கம் என்ன, இங்கே நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றதுல கிளாரிட்டி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டியை நீங்களே உள்ளுக்குள்ள பல கேள்விகள் கேட்டு தான் வாங்க முடியும். வெளியிருந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இரண்டாவதுக்கு நம்ம நகரும். இரண்டாவது ரிசர்ச் பண்ணுறீங்க. ஓகே, உங்களோட கம்பெனியை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றின நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, நான் என்ன மாதிரி ஆள், நான் எதுக்காக இந்த ஜாபை சர்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இரண்டாவது கம்பெனி ரிசர்ச்குள்ளே வரும். glassdoor.com அப்படின்ற வெப்சைட் உங்களுக்கு, நீங்கள் கார்பரேட்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா glassdoor.comலேருந்து நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் படிக்கலாம். அந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றி என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அங்கே என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, அங்கே ஏன் இன்டர்வியூ கேள்விகள்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நாலேஜ் அங்கே ஒரு டேட்டா பேங்காகவே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண முடியும். ஏன் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கூட ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் முக்கியமான விஷயங்களை ரிசர்ச் பண்ணணும். அவங்களோட மிஷன் என்ன, விஷன் என்ன, அந்த கம்பெனி எப்போ நிறுவப்பட்டிருக்கு, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி இருக்குது, அவங்களோட சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, எப்படி அவங்க மணி ஈட்டுறாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யார், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அவங்களோட லொக்கேஷன்ஸ் பற்றியும், அவங்களோட கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்க டீமை எப்படி கட்டமைச்சிருக்காங்க, அவங்க அபவுட்டஸில் என்ன போட்டிருக்காங்க, எதுக்காக நாங்கள் இங்கே செயல்படுறோம் அப்படின்றத அவங்க என்ன சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷன் அவங்களோட டீம் பற்றி, கல்ச்சர் பற்றி, அவங்களோட காம்படிட்டர் அனாலிசிஸ் பற்றி பண்ணுறதுக்குலாம் வந்து வெப்சைட் தான், அவங்க கம்பெனியோட வெப்சைட்டே ரொம்ப ஈஸியான ரிசோர்ஸ். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக படிக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றின ரிசர்ச் உங்கள் கையில் வந்துடுது. மூன்றாவது, கஸ்டமைஸ் யுவர் சிவி. நிறைய பேர் வந்து கஸ்டமைஸே பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஒன்று வச்சுப்பாங்க, அதை இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் போட்டு அனுப்புவாங்க. அதுவும் பெரிய தப்பு. இப்போ நீங்கள் ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்க ஹையரிங் மேனேஜர்னு வச்சுப்போமே, என்னோட ஜாப் டெஸ்கிரிப்ஷனை நாக்ரிலையோ இல்லை டைம்ஸ் ஜாப்ஸ்லையோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு நியூஸ் பேப்பர்லையோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதில் என்ன மாதிரி வார்த்தைகளை நான் பிரயோகிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ரெசுமேவோட அப்ஜெக்டிவ்ல அவங்க கேட்டிருக்க விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணுறதும், அதே மாதிரி உங்களோட கீ ஸ்கில்ஸெல்லாம், கோர் கம்பீட்டன்சிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களோட ரெஸ்யூமேல, அங்கெல்லாம் அவங்க மெயினாக கேட்குற விஷயங்களை அவங்க கேட்குற கீவேர்ட்ஸை வச்சு, ஒரு கம்பெனியில் வந்து குரூப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, இன்னொரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன். ஓகே, அவங்க கேட்டிருக்க விதத்துலேயே அந்த கீவேர்ட்ஸ் அமைக்கும் போது, அதை நீங்கள் கொஞ்சம் பிளாக் லெட்டர்ஸில் போடும்போது அவங்களுக்கு டக்குன்னு உங்களோட ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவங்க வேலையை எளிதாக்குறீங்க. இவர் என்னோட பொட்டென்ஷியல் கேண்டிடேட், இவர் என்னோட ஐடியல் கேண்டிடேட்ன்ற அந்த ஒரு டியூப்லைட் மொமெண்ட்ஸாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரெக்ரூட்டரோட ஜாப், அந்த ஹையரிங் மேனேஜரோட ஜாபை நீங்கள் ரொம்ப எளிமையாக்குறீங்க. என்னைக்கு நீங்கள் அவங்களோட ஜாபை எளிமையாக்குறீங்களோ அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல எண்ணம் பெருக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோல இருந்து ஒரு 9 பாயிண்ட்ல நான் ஏதோ ஒரு 2-3 விஷயங்கள்ல உங்க மைண்டுக்குள்ள ஒரு பல்ப் எரிய வைக்கிறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் ஒரு கரியர் எக்ஸ்பர்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னாலும் உங்க மனசுல நான் உட்காந்துருவேன். கரெக்டாக அதே ஃபார்முலாவை தான் நீங்க வந்து அங்கே கிரியேட் பண்றீங்க. ஸோ நீங்க உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது உங்கள் ரெஸ்யூம்லேயே நீங்கள் ஹைலைட் பண்ணணும். அண்ட் தென் அந்த ரெஸ்யூமை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டெய்லரிங்னு சொல்லுவேன் நான். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து எல்லாருக்குமே போட்டுக்கோ அப்படின்னா அது வேலைக்காகாது இல்லை. சில பேர் எல், சில பேர் எம், சில பேர் எஸ், சில பேர் எக்ஸல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லர் பண்ணி அவங்க கேட்குற வார்த்தைகள், அவங்க வந்து டிசைன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ரைப்ஸ் பிடிக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு போல்கா டாட்ஸ் பிடிக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட சிவியை அங்கே போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக போல்கா டாட்ஸ் பிடிச்சவங்களுக்கு நீங்கள் போல்கா டாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களோட சிவிலன்னா டக்குன்னு அது அவங்க கண்ணை அட்ராக்ட் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ காலை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்க. நான்காவது, ட்ராக்கிங் யுவர் ஜாப் சர்ச். இது யாருமே பண்ணுறதில்ல. என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஜாப் சர்ச்க்கான எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து கால் ஃபார் வந்திருக்கு, எந்த இடத்துல திருப்பி கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ கால்ஸ் எந்த இடத்துலலாம் வந்திருக்கு, எந்த இடத்துக்குலாம் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துக்குலாம் வந்து வரேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து கடைசி நேரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்கல. உங்களுக்கே தெரியும் எண்ட் ஆஃப் த டேல, எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் அந்த ஜாப் சர்ச் கேலண்டரை பார்க்கும்போது என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, எங்கெல்லாம் நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் ஜாப் சர்ச் இவ்வளோ தீவிரமாக பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள்ல உங்கள் சைட்லும் நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டான டயத்துக்கு உங்களால் போக முடியாததால ரெக்ரூட்டருக்கு ஒரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்டர் கால் பண்ணுவாங்க, நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்ட எனக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்க, இல்லை அவங்க காலையை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தவற சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பண்ணுற தப்புகளும் அங்கே நல்ல ஹைலைட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஜாப் சர்ச் கேலண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிட்டலாவோ இல்லை ஒரு ஹேண்ட்மேடாவோ உங்கள் பிளானர்லையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் போட்டுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு கால் ஃபார் திருப்பி வந்திருக்கு, எங்கெல்லாம் உங்களை வந்து ரெக்ரூட்டர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, வெறுமனே டெலிஃபோனிக் லெவல்லே எங்கெல்லாம் நின்று இருக்குது, அடுத்த லெவல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எதெல்லாம் வந்து சேலரி நெகோசியேஷன் வரைக்கும் போயிருக்கு, எங்கெல்லாம் நீங்கள் ஆஃபர் வாங்கியிருக்கீங்க. இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ராக்கர் உங்களுக்கு அவசியம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களையே அனலைஸ் பண்ணுறதுக்கான இந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் உங்களுக்கு வர வச்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா அது உங்கள் ஜாப் சர்ச்லையுமே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஜாப் சர்ச்சுக்கு ஒரு ட்ராக்கர் அவசியம். உங்களோட ஜாப் சர்ச்சை நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணியும் ஆகணும். ஐந்தாவது, பவர் ஆஃப் யுவர் பர்சனல் நெட்வொர்க். நமக்குன்னு ஒரு பர்சனல் நெட்வொர்க் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நம்ம நினைச்சுப்போம் எங்க அப்பாவுக்கு யாரையுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு யாரையுமே தெரியாது, என்னோட கலீக்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எங்க அங்கிளுக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆனா
நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஒரு புது ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்கறது மூலமாகவோ உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்கறது மூலமாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் நான் அவைலபிள் அப்படின்றத தெரிவிக்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிட் லெவல் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த கம்பெனிலேருந்து மூவ் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு செய்தியை உங்களோட காலேஜில் படித்தவங்களுக்கோ இல்லை ஸ்கூல் படித்தவங்களுக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கண்டிப்பாக குரூப்பாக நம்ம 1008 குரூப்பில் இருக்கோம்ல, அதில் நீங்கள் போட்டு விடுறீங்க அப்படின்னா அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது எங்கள் கம்பெனியில் இருக்குது நீ வரியா அப்படின்னு கேட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் கதவை தட்டினா மட்டும்தான் அவங்க வந்து திறப்பாங்க. நீங்கள் பாட்டு உட்காந்துட்டே இருப்பேன் மற்றவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யாருமே அதை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதை நோக்கி போயாகணும். அதுக்கு உங்களோட பர்சனல் நெட்வொர்க்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கலீக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கம்பெனிக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை போட்டு வைங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட குறிக்கோள் இதுவாக தான் இருக்குது, நான் வந்து டைட்டிலுக்காக மாறுறேன், மணிக்காக மாறல, கம்பெனி கல்ச்சர் சரியில்லை அதுக்காக மாறுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட அந்த நோட் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ரெஃபரும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பர்சனல் நெட்வொர்க்கை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. 6வது, ஷோகேஸ் யுவர் ஸ்கில் த்ரூ யுவர் ஸ்டோரிஸ். எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நான் ஒரு கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னா நான் உங்களுக்கு வெறுமனே கிரிட்டிக்கல் திங்கர் நான் அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது, அதை நான் இப்படி அனலைஸ் பண்ணேன், அந்த அனாலிசிஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேதர் பண்ணேன், இந்த டேட்டா பாயிண்ட்ஸால் நான் இந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்ற அதை ஒரு ஸ்டோரியாக சொல்லும்போது நான் இப்போ என்னென்ன பண்ணேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஒன்று கொடுக்கும்போது அந்த இன்டர்வியூவரை நான் எக்ஸைட் பண்ணுவேன். அந்த இன்டர்வியூவருக்கு இவங்க நல்ல கேண்டிடேட், இவங்க நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு உந்துதலை தருவேன். கரெக்டா? உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நான் ஒரு பெரிய இமாலய அளவுக்கு சாதனை பண்ணியிருக்கணும், எனக்கு வந்து டாப் பர்ஃபார்மர் அவார்டு வந்து ஒரு 100 இருக்கணும், அப்போதான் நான் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நான் இன்டர்வியூஸ் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நான் அதுவே சொல்லுவேன் லிமிட்டிங் பிலீஃப் தான். இல்லைன்னா வந்து அது எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதே உங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, உங்களோட ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயத்துல நீங்க மாற்றி யோசிச்ச ஒரு தருணமா இருக்கலாம். ஓகே, அதை நீங்க சொல்ற விதத்துல அந்த இன்டர்வியூவருக்கு சொல்லும்போது அதை கரெக்டான வடிவில் இங்க நான் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று உல்டா ஸ்டோரி கிடையாது, நீங்களே ஒரு ரீல்லாம் கிடையாது, அது கரெக்டாக நீங்கள் செஞ்சிருக்க ஒரு விஷயத்த பாலிஷ்டா நீங்கள் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லும்போது அந்த இன்டர்வியூவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவார். இன்டர்வியூவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸில் இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டாக நம்ம பேச போகிறோம். எப்படி வந்து உங்களோட ஸ்டோரிஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து கூட எப்படி நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாப்டரே அதில் வடிவமைச்சிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இன்டர்வியூ மாஸ்டரி வந்து மே 7ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ் இந்த வருஷத்தோடது. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்க்கு நான் கொடுத்த எஃபர்ட்டை விட இன்னும் 1000 மடங்கு அதிகமாக இன்டர்வியூ மாஸ்டரி கொடுத்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை மே 7, 2019 அப்புறம் பார்க்குறீங்கன்னா இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸை lavanyajaykumar.com போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சிலபஸ் எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இன்டர்வியூ மாஸ்டரியில் நான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி கட்டமைக்கலாம், உங்களோட ஸ்கில்ஸை சாதாரணமாக நீங்கள் சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி ஒரு ஸ்டோரியை அந்த இன்டர்வியூருக்கு கொடுக்கணும், சில ஸ்டோரிஸை வச்சே நீங்கள் பல கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் ப்ளோயிங்கான லெசனாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டோரிஸ் மூலமாக உங்களோட ஸ்கில்ஸை அவங்கக்கிட்ட எக்ஸிபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 7வது, மாக் இன்டர்வியூஸ். மாக் இன்டர்வியூஸ்னா என்னன்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் செஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க ஃபேமிலி கிட்ட இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க கலீக்ஸ் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான சர்க்கிள் கிட்ட நீங்க முன்னாடியே வந்து அந்த இன்டர்வியூ நீங்க நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க முக்கியமா 10 கேள்விகளுக்கு ஆன்சரை கையில வச்சிருக்கணும். அந்த 10 கேள்விகள் என்னென்ன அப்படின்றத நான் இங்க லிங்க் பண்றேன். டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. அந்த 10 கேள்விகளுக்கு உங்ககிட்ட தெளிவான ஆன்சரை வச்சுக்கோங்க. நீங்க இந்த மார்க் இன்டர்வியூ செஷன்ல இந்த 10 கேள்விகளுக்கு நீங்களே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து ஒரு மிரர் முன்னாடி உட்காந்து உங்களையே அந்த கேள்விகள் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி அந்த எக்ஸசைஸை பண்ணி பாருங்க. நீங்க அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய மாறுதல் இருக்கும். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போல்டா அந்த இன்டர்வியூவுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று வந்து உங்க ஃபேமிலியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா
நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத அவங்களுக்கும் தெரிஞ்சால் வந்து உங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஜாப் சர்ச் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அவனுக்கு அப்படின்றத அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க எதுவும் பெரிய இன்டர்வியூ மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களோட ரெஸ்யூம் வச்சுட்டு கேள்வி கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல்ல அவங்க, இங்கிலீஷில் கேள்வி கேட்க கூட தெரியாதுல்ல அவங்க, நான் எப்படி இது அவங்ககிட்ட ஆன்சர் பண்ணுறது, அவங்களுக்கு புரியவும் போகிறது இல்லையே அப்படின்ட்டு. அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன பயத்தையும் நீங்கள் வந்து அவங்க முன்னாடி நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இன்டர்வியூ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்க போது வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நம்ம முன்னாடி 2 கண்கள் நம்ம பார்க்குது அப்படின்னும் போது நம்ம ஃபீலிங் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்கள சும்மா ஒரு காட்சி பொருளாக உட்கார வைங்க. ஓகே, அவங்க அந்த நம்மளோட ஜிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, இன்டர்வியூ ஜிட்டர்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. ஓகே, அந்த 2 மனித கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அவங்களை அங்கே வச்சுட்டு நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் தடுமாறுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் மற்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேனல் இன்டர்வியூலாம் போகிறீங்க அப்படின்னா 3-4 பேர் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க. அந்த பயங்கள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கலீக்ஸே கூட அவங்க முன்னாடி உட்காந்து ஒரு மாக் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8வது ஃபாலோ அப் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று பயன்படுத்துறது. ஃபாலோ அப் அப்படின்றத நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட நிறைய விஷயங்களை நீங்கள் தவற விடுறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் அமேசானில் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சுலாம் மெயில் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, இந்த புது ஆஃபர் இருக்குது, உன்னோட விஷ்லிஸ்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்லாம். அது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒன் டைமாக போய் ஒரு கஸ்டமராக ஆகிற விட அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் கஸ்டமர் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு ரெக்ரூட்டர், ஒரு ஹையரிங் மேனேஜர், ஒரு பாஸ் கிட்ட நீங்க ஹேண்டில் பண்ணும்போதும் ஓகே, அந்த ஹையரிங் அத்தாரிட்டிக்கு நீங்க ஞாபகத்திலேயே இருந்தாதான், இவர்கிட்ட நான் ரொம்ப அக்கௌண்டபிள், இவர் வந்து வெறும் இன்டர்வியூக்கு வந்துட்டு மட்டும் போல, அவருக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு கரெக்டான இமெயில் டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு கரெக்டான டயத்தில் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும். சும்மா நோண்டிகிட்டே இருந்துட்டு ஐயோ இது ஒரு இம்சப்பா ரிஜெக்டட்னே போட்டு அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு கரெக்டான ஃபாலோ ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் நம்ம இன்டர்வியூ மாஸ்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். இங்கே வந்து இது 1 or 2 hourலாம் நான் கொடுக்க முடியாது. பட் நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோ ஃப்ரேம் ஒர்க் வேணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்கள ரொம்ப டார்ச்சரும் பண்ணாமல் ஆனால் அவங்க மறந்தும் போயிடாமல் இருக்கிற அளவுக்கு கரெக்டான கால இடைவெளிகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஜாப் சர்ச் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறத விட 90லேருந்து 120 நாள் அதிகமாகும். ஓகே, ரொம்ப ரொம்ப காமன். அதுவும் நீங்கள் இப்போ ஜாப்ல இருந்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கால இடைவெளி கம்மியாகும். நீங்கள் ஜாபை விட்டுட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னா இது ஆக்சுவலி அதிகமாகும். அது மர்ஃபீஸ் லா மாதிரி நினைக்கிறேன் நான். ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஜாப் சர்ச் அப்படின்றத ஜாப்ல இருக்கும் போதே நீங்கள் அடுத்த ஜாப் ஆஃபர்ஸை வாங்கி கையில் வைங்க. ஜாபை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அதை செய்யாதீங்க. 99% ஆஃப் த டைம் வந்து நிறைய கேஸஸில் நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இப்போது ஜாப் இல்லை, நான் எனக்கே தெரியாது, நான் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, பிங்க் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் வெளியே வந்து தான் ஒரு ஜாபை தேடி ஆகணும். ஸோ அந்த சமயங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கரெக்டான காரணங்கள் சொல்கிறதும் ரொம்ப அவசியம். அந்த ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஜாப் சர்ச் வந்து நீங்கள் நினச்சதை விட நிறைய நாள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களோட மைண்ட் செட், உங்களோட எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாப் சர்ச் அப்படின்றது உங்களோட மைண்ட் செட் கேம் தான் 80-90%. உங்களோட ஸ்கில் செட் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வெறும் 10% தான். ஸோ உங்களோட இன்டர்னல் கேமை நீங்கள் பக்காவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்டர்வியூ சக்ஸஸை ஈஸியாக அடைய முடியும். நம்ம இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸில் இன்னும் இன்டெப்த்தான விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்டர்வியூ மாஸ்டரி சிலபஸையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. நீங்கள் என் கூட இன்டர்வியூ மாஸ்டரியில் வந்து இணைவீங்க அப்படின்றதையும் நான் மனப்பூர்வமாக நம்புறேன். மே 7ஆம் தேதி 2019 இன்டர்வியூ மாஸ்டரி உங்களை வந்தடையும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மே 7 2019 அப்புறம் கண்டிப்பாக lavanyajaykumar.com போங்க, இன்டர்வியூ மாஸ்டரில் இணையுங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மே 7 வரைக்கும் காத்திருக்கணும். உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்கு இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. வேர்ல்ட்ஸ் லீடிங் கரியர் கோச்சான என்கிட்ட இருந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உலகத்திலேயே இல்லாத ஒரு சூப்பர்பான
வேர்ல்ட் கிளாஸ் இன்டர்வியூ சக்ஸஸ் கோர்ஸை நான் உங்க கூட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அண்ட் இது வந்து குளோபலி எங்கே நீங்கள் இருந்தாலும், ஓகே, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து இந்தியாவில் இருக்கவங்க தமிழ் மக்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இந்த கோர்ஸ் தமிழில் இருக்க போது, பட் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம், அந்த Q&A எல்லாம் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் நான் எடுக்க போகிற மொழி வந்து தமிழில் இருக்கும் போது கண்டிப்பாக இப்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் கம்யூனிட்டிக்காக தான் நான் இந்த ஆன்லைன் ஸ்கூலை இப்போதைக்கு நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் பல லாங்குவேஜஸை ஆட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு தமிழில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. பட் நீங்கள் உலகத்தில் எங்கே இருக்க தமிழராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸாக மாற்றும் அப்படின்றது என்னோட வாக்குறுதி. ஸோ இன்டர்வியூ மாஸ்டரில் கூடிய சீக்கிரமே நம்ம சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு கரியர் சக்ஸஸ் ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார். நான் இங்கே கொடுத்துருக்க இந்த 10 இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஃபர்தர் ஜாப் சர்ச் தொடர்பான இன்டர்வியூ தொடர்பான பல வீடியோஸை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அதெல்லாமும் அடுத்ததாக நீங்கள் செக் பண்ணுங்கள்.